சார் அடடா, கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். இது என்னங்கிற விவரத்தையும் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இதை உங்களுக்காக தான் நாங்க வச்சிருக்கிறோம். இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு விவரமா காட்டாம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா பெண்மணிகளையும் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளால பணத்தை மிச்சப்படுத்த முடியும்? கூடவே மொத்த குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா? என்னவா இருக்கும்? என்ன சொல்றாரு? இந்த பாருங்க, எப்பவுமே புது பொருள் புத்தம் புதுசா தானே இருக்கும். யோசிங்க. எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன? எந்த பொருள் வீட்டுக்கு வந்தா பணம் மிச்சமாகும், ரொம்ப லாபகரமா இருக்கும் அப்படின்னா அது என்ன தெரியுமா? அட அதுதான், இந்த மாதிரி அழகா சுறுசுறுப்பா இருக்க பசு. என்ன? இந்த பாருங்க, அது எப்படி பசுமாடுன்னு சொல்றீங்க? அத கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா? வீட்டுக்கு பசுமாடு வந்தா எவ்வளவு பால் கிடைக்கும்? அந்த பால்ல தயிர் செய்யலாம், வெண்ணெய் எடுக்கலாம், நெய் செய்யலாம். இப்பெல்லாம் நெய் என்ன விலை வைக்குது தெரியுமா? 500 ரூபாய்க்கு மேல. நெய் விலை எவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு தெரியுமா? அதுலயும் பசுமாட்டு நெய்ல லட்டு செஞ்சு பாருங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இங்க பாருங்க, என் வீட்டுக்கார கைய பாருங்க, பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காருன்னு. நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன சொல்லுங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிறத பத்தி. இத பத்தியா? இந்த அதிசய பொருளை பத்தி நான் பேசுறேன். சரி வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இது என்ன பொருள்னு காட்டுறேன், பாருங்க. என்னது இது? இதுக்கு பேரு தான் உரல். உரலா? உரலா? உரல் என்ன இப்படியா இருக்கும்? என்னப்பா இப்படியா இருக்கும்? இந்த உரல் மட்டும் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் உங்க வீட்டிலேயே ஈஸியா அரைச்சுக்கலாம். அப்படியா? கோதுமை, மசாலா எதுவா வேணா இருக்கலாம். என்னப்பா சொல்ற? எல்லாத்தையுமே அரைக்குமா என்ன? கோதுமையுமா? கண்டிப்பா. இதுல நீங்க என்ன வேணாலும் அரைச்சுக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 2 கிலோ கோதுமை அரைக்க 2 நிமிஷம் கூட இதுல ஆகாது. என்ன 2 நிமிஷத்துலயா? அப்ப அதிசயமான பொருள் தானே? ஆமா, இது இருந்தா மாவு மிஷினுக்கு போற வேலையே இல்ல. எல்லா மாவையும் நம்ம வீட்லயே அரைச்சிக்கலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. சரியாதான் சொல்றா. பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல மிஷின்ஸை நான் பார்த்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மிஷினை நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும், டக்குன்னு மாவை அரைச்சிடலாம். அந்த மாவுல செய்யற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆனா லக்ஷ்மண் சார், கொஞ்ச நாள் முன்னாடி நீ முன்ன வேலை செஞ்ச இடத்துல உன் கையாலேயே மசாலாவை அரைக்க சொல்லுவாங்கன்னு சொன்ன, ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது மிஷின்லாம் இருந்ததுன்னு சொல்ற? அதுக்கும் முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல தான் அந்த மேடம்க்கு நான் செஞ்ச மாவு பிடிக்கும். இந்த இடத்துல கிடையாது, அதுக்கும் முன்னாடி செஞ்ச இடம். உங்களால இதை நம்ப முடியல, அதனால உங்க எல்லாரும் முன்னாலையும் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். சரியா? கனெக்ஷனை கொடுப்பா. இங்க பாருங்க, இதுதான் கோதுமை. இதை எப்படியே இந்த உரலுக்குள்ள நான் கொட்டுறேன். அதிசயமா இருக்குல்ல? மாவு இந்த பக்கம் வரும். அட இருங்க, அவசரப்படாதீங்க, மாவையும் காட்டிடுறேன். இங்க பாருங்க, பாத்தீங்களா? ஆமா.